ஒரு காட்டுக்குள்ள காட்டு குரங்கும் முயலும் தங்களோட குழந்தைகளோட வசிச்சு வந்தது. அதுங்க ரெண்டும் காலையில எழுந்து சாப்பாட்டை தேடி வெளியே போகும். அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு சாப்பாட்டை கொண்டு வரும். என்ன உணவு கிடைச்சாலும் அதை தங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு எடுத்துட்டு போகும். ஆனா அவங்க இதுவரைக்கும் திருப்தியா சாப்பிட்டதே கிடையாது. ஒரு நாள் சாயந்தரம் என்னாச்சுன்னா, முயல் சீக்கிரமா தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அது ஒரு பெரிய சீஸ் துண்டை எடுத்துட்டு வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல மரக்குரங்கும் அங்க வந்துச்சு. முயலும் அதோட குட்டிகளும் சீஸ் சாப்பிட்றத அந்த மரக்குரங்கு பார்த்துச்சு. அடுத்த நாளும் அதே மாதிரி நடந்துச்சு. முயல் சீக்கிரமாவே சீஸை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. இன்னைக்கு காட்டுக்குரங்கு அதே மாதிரி சீஸ் சாப்பிட்றத பார்த்து ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சது. அது என்ன யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா, இந்த முயல் குட்டிக்கு தினமும் சீஸ் கிடைக்குதே, எங்கிருந்து கிடைக்குதுன்னே தெரியலையே. நான் அலைஞ்சு திரிஞ்சாலும் ஒரு துண்டு ரொட்டி கூட கிடைக்கலையே. முயலுக்கு சீஸ் எங்க இருக்குங்கிற சீக்கிரட்டான இடம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பின்னாடி போனா எனக்கு நிறைய சீஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கே இந்த முயல் குட்டிய தொடர்ந்து போறேன். அது எங்கெல்லாம் போகுதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அடுத்த நாள் முயல் வெளியே போன உடனே இந்த காட்டு குரங்கும் அதை பின்தொடர்ந்து போச்சு. முயல் குட்டி ஒரு பார்க் பக்கமா போச்சு. அங்க நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. முயல் அங்க போன உடனே சுத்தி இருந்த குழந்தைங்க எல்லாம் அதை பார்த்து ஓடி வந்தாங்க. அதை பிடிச்சு அன்போட அதுக்கு சாப்பாடு ஊட்டினாங்க. இந்த முயல் எவ்வளவு சாஃப்டா இருக்கு. ஆமா, ரொம்ப கியூட்டா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைங்க முயலுக்கு முன்னாடி ஒரு சீஸ் தட்டை வச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த முயல் அதுல இருந்த ஒரு பெரிய சீஸ் துண்டை எடுத்துட்டு வெளியே கிளம்பி போயிடுச்சு. அதை பார்த்த காட்டு குரங்குக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அப்படின்னா இந்த முயல் குட்டி அலையல தெரியல, ஒண்ணுமே பண்ணல, ஆனா சும்மா இருந்ததுக்கே இவ்ளோ சீஸ் கிடைக்குதா? ஆனா நான் நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு துண்டு ரொட்டி கூட கிடைக்கல. எனக்கு கிடைக்கிறத வச்சு என் வயிறும் நிரம்பல, என் பிள்ளைங்க வயிறும் நிரம்பல. அடுத்த நாள் காலையில முயலுக்கு முன்னாடியே காட்டு குரங்கு சீக்கிரமா எழுந்து வெளியே கிளம்பி போகுது. அது அங்கிருந்து வேக வேகமா ஓடி முயல் வழக்கமா வர்ற பார்க்குக்கு வந்து சேர்ந்துச்சு. காட்டுக்குரங்க பார்த்த உடனே பிள்ளைங்கெல்லாம் பயந்து அந்த பக்கம் இந்த பக்கமா ஓடுனாங்க. ஐயோ, ஓடுங்க 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 ஓடுங்க, சீக்கிரமா ஓடுங்க, அது நம்மள சாப்பிட்டு ஓடுங்க. ஐயோ, என்ன பார்த்து பயப்படாத. நான் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் உங்க எல்லார் கூடயும் விளையாடணும்னு தான் வந்திருக்கேன். அதோ அங்க பாருங்க, அந்த குரங்கு அங்க இருக்கு. அந்த குரங்க பார்த்த உடனே பிள்ளைங்களோட பெற்றோர்கள் அதை அடிக்க ஓடி வந்தாங்க. பெத்தவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குரங்க நல்லா அடிச்சாங்க. ஒரு சமயம் அந்த குரங்கு அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிருச்சு. கொஞ்ச நேரத்துல முயல் அந்த பார்க்குக்கு வந்துச்சு. குழந்தைகளும் அதை ஜாலியா தூக்கி விளையாண்டாங்க. அதுக்கு சாப்பிட்றதுக்கும் சீஸ் கொடுத்தாங்க. அடி வாங்கின காட்டு குரங்கு மரத்து மேல உட்கார்ந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்பாடா, நமக்கு உயிராவது மிஞ்சிச்சேன்னு நினைச்சது. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நல்ல குணம் இருக்கிற மாதிரி நடிக்க கூடாதுன்னு. ஏன்னா அவங்க குணம் என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப அந்த குரங்குக்கு ஏற்பட்ட சூழ்நிலை தான் நமக்கு ஏற்படும். ஏமாத்துறவன் கண்டிப்பா ஏமாறுவான்.